என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். திருமணம் ஆகாமல் குடும்ப வாழ்க்கை. அதாவது மனைவி இருக்கா, இருக்கு. குழந்தை இருக்கா, இருக்கு. ஆனால் இது எல்லாமே அடுத்தவருடையது. வேற ஒருவருடைய மனைவி, குழந்தை வேற ஒருவருடையது. அதுக்கு இவர் தந்தையாகவும் அந்த பெண்ணுக்கு கணவராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதகம் பார்ப்போம். நேராக ஜாதகத்தை எடுத்துக்காட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பலனை சொல்லுவோம். எப்படி இருக்குது, அதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 12/12/1974, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1974 காலையில் 8:45 திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து உள்ளார்கள். சரிங்களா? இதெல்லாம் நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தில் உள்ளதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போதே சரி ரைட்டு இதை போட்டுருவோம். கட்டத்தில் இந்த ஸ்க்ரீனில் இந்த ராசி கட்டத்தை போட்டு அப்படியே விளக்கிடுவோம். ஸ்க்ரீனில் இந்த ராசி கட்டம் வருது, அப்புறமா அதை பற்றி பேசுவோம். லக்கணமாக வருகிறது தனுசு லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, 6இல் கேது, 7இல் சனி வக்ரம், பாக்கி அம்புட்டு கிரகமும் 12இல். பாக்கி அம்புட்டு கிரகம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, புதன் 5 கிரகமும் 12ஆம் பாவகத்தில் இருக்கு. சரி, இந்த ஜாதகம் நான் பார்த்து அனுமதி பெற்று தான் போடுறேன். இந்த ஜாதகர் ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கலாம். அரசியலுக்கு சூரியன் பாவகம் 5, 9 இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அரசியல் அப்படின்னாவே ஆளுமைத்தன்மை. இந்த இடத்துல அரசியலுக்கு தேவைப்பட்ட 2 கிரகமும் வலுவாக தான் இருக்குது. செவ்வாயும் சூரியனும் வலுவாக இருக்கிறது. சூரியன் தன் வீட்டுக்கு கேந்திரத்திலையும் இருக்கிறது, நண்பருடைய வீட்டில் இருக்குது. சரிங்களா? சூரியன் வலுதான். இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அவர் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. ஓகே, 5, 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் நல்ல வலுவாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லக்னாதிபதி 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அப்போ அவருக்குள்ள 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம் இல்லைங்களா? அந்த பாவத்தில் லக்னாதிபதி இருக்கார். பேரும் புகழ், அந்தஸ்து, இந்த சமுதாயத்தில் ஒரு நல்லவர், வல்லவர் எல்லாமே இருக்குது. நம்ம பார்க்குறது அரசியல் சப்போர்ட் இருக்குது, ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறார், எல்லாமே இருக்குது. ஆனால் திருமண வாழ்க்கையை தான் நம்ம பார்க்கும் பொழுது கிரக வலுவர் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, எல்லாமே அவ்வளோதான். திருமணம் அப்படின்னா கலச்சித்திர பாவகம் 7ஆம் பாவகம், திருமணத்தை குடும்ப வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பாவகம் 8ஆம் இடம், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் 12ஆம் பாவகம். அப்படியே காரகத்தை சொல்லணுமா சொல்லிட்டு வந்துடுறேன். திருமண வாழ்க்கைக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது, மனைவியை கொடுக்கக்கூடிய அந்த இது 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் குடும்பது. அதுக்கு கிரகம் எதுன்னு எடுத்திங்கன்னா சுக்கிரன் தான். அதுக்கு உள்ள காரக கிரகம் வேணும்ல, அது சுக்கிரன். அதே மாதிரி சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய, இன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அயன புயன ஸ்தானங்கிறது 12ஆம் பாவகம். அதுக்கு காரக கிரகம் சுக்கிரன் தான். சரிங்களா? அப்போ சுக்கிரனை வலுவாக இருந்தால் தான் இந்த இதெல்லாம் நடக்கும். பார்ப்போம் அது எப்படி. குழந்தைய கொடுக்கறதுக்கு அதோடைய காரகம் குரு, பாவகம் 5ஆம் பாவகம். ஏன்னா இந்த இடத்துல எது கேட்டாலும் இல்லை, ஆனால் இருக்குது, முரண்படாத இருக்கும். குழந்தை இருக்கா, இருக்குது. அது உனக்கு உள்ளதாயா, இல்லை, அப்படி போகும், ஆழமாக போகும். குழந்தை இருக்கா, இருக்குது. மனைவி இருக்கா, இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு சம்மந்தப்பட்ட அவங்க சொந்தக்காரங்க, உறவினர் முறையில் அவன் கிடக்குறியான், அடுத்தவன் பிள்ளைய அவன் பிள்ளைன்னு இருக்கான்
அடுத்த பொண்டாட்டியை வச்சுருக்காங்க ஏய்யா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு ஜாதகம் அப்படித்தான் எடுக்க முடியும். அதுக்கு தசாபுத்தி அடிப்படையும் வந்துடணும். இப்போ இவர் வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் 2ஆம் பாதத்தில். அனுச நட்சத்திரம் அப்படிங்கும் போதே வந்து பிறக்கும் போதே இந்த லக்கணத்துக்கு வந்து சனி தசை ஒரு 12 வருஷம் 5 மாதம் 13 வருஷம்னு வைங்க. ஒரு ஓரளவுக்கு அப்போ தான் கணக்கூட்டம் நல்லாயிருக்கும். இந்த சனி தசை வந்து அவர் சின்ன பிள்ளை, அது எப்படியும் இருக்கட்டும், கஷ்டம் தான் பட விடுவார். புதன் எல்லாமே ஒரு 17 வருஷம் புதன் தசை. ஆக 29 30 வருஷம்னு வைங்க. அதுக்கு மேலே கேது தசை ஒரு 7 வருஷம் 37 வரைக்கும் அவருக்கு கல்யாணமும் ஆகாது, அந்த லவ்ங்கிற வேலையும் வராது. 37 வருஷத்துக்கு மேலே சுக்கிர தசை வருது. அந்த சுக்கிர தசை சுக்கிர புத்தி அப்படிங்கும்போது அது முடியறதுக்கு அது ஒரு 3 வருஷம் ஆகும்ல. அதுக்கப்புறம் சுக்கிரனில் சூரியன், சுக்கிரன் சந்திரன், அந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரனமே வந்து அந்த இடத்துல நீச்சம் பெறுகிறார். சதுர்தசி திதி தேய்குறை அமாவாசைக்கு முதல் நாள். அப்போ இந்த லக்கணத்துக்கு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்துக்கு ஆயுள்காரங்கனாக்கு சனி வலுவாத்தான் இருக்கேன். அதை விட்டுருங்க, ஆயுளை பற்றி நம்ம பார்க்க வேணாம். குரு பார்க்குறார். 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அப்போ ஆயுள் இருக்காது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, 8ஆம் பாவத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு 5ல் இருக்கிறார். 8ஆம் பாவத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று போய்விட்டார். நீச்ச பங்கம் ஆகிறார். வீடு கொடுத்தவன் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீச்ச பங்கம் ஆகிறார். இருந்தாலும் ஒளி இழந்த நிலையில் இருக்கிறார். சதுர்தசி திதி அமாவாசைக்கு முதல் நாள். அப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு தான் போய்விட்டது. இந்த இடத்துல திருமணம் ஆகாமல் ஆனால் அழகான பெண்ணும் கிடைக்கும் இவருக்கு. சுக்கிரதசை நடக்குதுங்களா? சுக்கிரன் வந்து 6க்கும் 11க்கும் அதிபதி. இந்த முதல் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அந்த இதுங்கும்போது 7ஆம் பாவத்தை நம்ம எடுப்போம் பொதுவாக. 2ஆம் திருமணம் ஒருவருக்கு அப்படிங்கும்போது 11ஆம் பாவகத்தை எடுக்கலாம், பார்க்கலாம். 7 11 கெட்டு போய் 12ஆம் பாவகம் கெட்டு 5 8 ராசி லக்கணத்துக்கு 2க்கும் பார்க்கணும். இந்த மாதிரி அந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய காரகமான சுக்கிரனும் கெட்டு போயிருந்தா தான் ஒருத்தருக்கு திருமணமே ஆகாது. இங்கே சுக்கிரன் லக்கணத்திலே இருந்து கொண்டு சனியால் பார்க்கப்படுகிறார். அப்படிங்கும் பொழுது சனியால் இப்போ பார்த்த சுக்கிரன்லாம் இப்படித்தான் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும், பெண்ணோடைய சுகத்தை கொடுக்கணும் இந்த சுக்கிரன். ஆனால் அது எப்படி கொடுக்கணும்? 12ஆம் பாவத்துக்கு வந்துடணும். நேர்மையாக இருக்குமா, முரண்பாடாக இருக்குமா, மறைமுகமான சுகத்தை கொடுக்கணும். சுக்கிர தசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாமே மறைமுகமான வாழ்க்கை தான். அரசியலில் பணத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும், பேரும் புகழை கொடுக்கும், வருமானத்தையும் கொடுக்கும். இந்த சுக்கிரனுக்கு வந்து இந்த பாவம் அவர் இருக்கக்கூடிய இடம் பகையோட வீட்டில் இருக்கார். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. சரி, எப்படி எடுத்தாலும் 11ஆம் பாவத்துக்கு 3ஆம் படம் மரபுஸ்தானம் தான். 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கெட்டவன் அந்த கெட்டு போனால் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அடிப்படையில் அவருக்கு கிடைக்கிது. அப்படி எடுத்துக்கலாம். அப்படின்னா மனைவி கிடைக்கணுமே, அப்படின்னா மனைவி தான் கிடைக்குது. எப்படியோ அவருக்கு அது பொண்டாட்டி தானே. அதாவது 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் இந்த திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தேவை, கிடைக்கும். அது அடுத்தவர்களுடைய மனைவி, அடுத்தவர்களுடைய பொருள், அவர்களுக்கு தேவை, வாழ்க்கை வண்டி ஓடும். அப்போ திருமணம் ஊரறிய நடக்காததுக்கு காரணம் 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவமும் கெட்டு போய் விட்டது. சரிங்களா? இப்போ இந்த 12ஆம் பாவகம் கெட்டு போச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுக்கலாம்ல, எடுக்கும்போது எல்லாமே இந்த இடத்துல சூரியன் 26 டிகிரி வேஷத்தில் பார்க்கணும்னா, புதன் 21 டிகிரி, செவ்வாயும் சந்திரனும் 7 டிகிரியில். அவங்க 2 பேர், செவ்வாய் 7 டிகிரி, அந்த 7 டிகிரி புள்ளி 5 55 இந்த மாதிரி தான். சந்திரன், ராகு 16 டிகிரி. கொஞ்சம் இதில் வந்து புதனும் சூரியனும் மட்டும் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இனவு. அப்போ புதன் அஸ்தங்கம் ஆகி போய்விட்டார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி அஸ்தங்கம், சுத்தம் கெட்டு போய்விட்டார். 7ஆம் பாவகமும் கெட்டு, 7ஆம் பாவத்துக்கு அதிபதியும் கெட்டு, திருமண வாழ்க்கை இல்லை. 11ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன்
சனியால் பார்க்கப்பட்டு 7ஆம் இடத்துல இருக்கிற சனியால் பார்க்கப்பட்டு சனிக்கும் சுக்கிரனுக்கும் நண்பர்கள் தான். சுக்கிரதசை நடக்கிறதுனால அவருக்கு அதாவது கொச்சை ஆயிருமான்னு நினைக்கிறேன். இந்த உடல் பசிங்கிறது வயிற்று பசிக்கு சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த உடல் பசிங்கிறது அது இயற்கையாக வரக்கூடியது தான். அதை போய் நம்ம தவறாக சொல்ல முடியாது. அந்தந்த வயசு காலகட்டத்தில் தாம்பத்திய சுகம் தேவைப்படுகிறது. அது முறையாக இருக்கிறதா முறைகேடாக அமையுமாங்கிறது தான் விதி. இந்த இடத்துல போய் தவறான வார்த்தையில் வாயிலிருந்து விழுந்துடக்கூடாது. இப்போ அவருக்கு அந்த இடத்துல ஏதோ பழக்க வழக்கமாகுது. அந்த அம்மாவும் நல்ல பணங்காசு வசதி வாய்ப்பு உள்ளவங்க தான். அவருடைய கணவருக்கும் இன்னும் ஒன்று ஆயிருக்கு. ஆனால் அந்த அம்மாவோட கணவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் பெரிய விஷயமே. ஜோதிடம் பெரிய குழப்பத்தில் போகும். அது அந்த அம்மா ஜாதகத்தை பார்த்தா தான் புள்ளி விவரமாக எடுக்க முடியும். அதெல்லாம் போட முடியாது. ஏன்னா அங்கே இருக்குது. இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இவருக்கு தாம்பத்திய சுகம் தேவைப்படுகிறது, திருமணம் ஆகாமல். சரி, குழந்தைகள் இங்கே குரு 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த குழந்தை இந்த ஜாதகரை அப்பான்னு கூப்பிடணும் எப்படியாவது. அதுக்குள்ள வழி அங்கே பார்க்கும் பொழுது ஜோதிட விதி தானே. குழந்தையும் இருக்குது, மனைவி இருக்குது. ஆனால் இவருக்கு சொந்தம் இல்லை. இதில் சரி, இது திருமணம் ஆகியிருக்கணும். திருமணம் ஆகணும்னா புதன் வலுவாக இருக்கணும். அப்படியே எடுத்துக்குவோம். புதன் வலுப்பெற்ற ஆட்சி உச்சமாக இருந்து கொண்டு, இல்லை தனித்த புதனாக 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அது ஒன்று. சனி அந்த இடத்துல வக்ரமாகிறார், இருந்துட்டு போகட்டும். குரு பார்க்குறார். 8ஆம் பாவத்துக்கு அதிபதியும் கொஞ்சம் வலுவாக இருந்திருந்தாக்க திருமணம் ஆகிருக்கும். திருமணம் ஆகிறதுக்குள்ள விதி. சுக்கிரதசை கொஞ்சம் லேட்டாக திருமணம் ஆகும். ஆனால் இங்கே திருமணம் ஆகாமல் மறைமுகம் தான் அது சொல்ல முடியும். முரண்பாடான தாம்பத்தியம் தான். இதில் நேர்மையானதெல்லாம் கிடையாது. அது சட்டத்துக்கு விரோதமான உறவு தான். அது நியாயம் பேசுகிறதுக்கு என்ன 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் மத்தியிலையும் ஊர்க்காரங்க மத்தியிலையும் இது சட்டத்துக்கு விரோதமானது. அது யாருக்காக இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பில் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு நியாயம் பேசுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஊர்க்காரங்க மத்தியிலையும் சட்டத்தின் முன்பும் இது நியாயமற்றது தான் இந்த மாதிரி அமைப்பு. சரி, இவர் இவ்வளோலாம் சம்பாதிக்கிறாரே, ஏதாவது மிச்சம் வைக்கிறாரையா, இது முரண்பாடாக கொடுக்கத்தான் செய்யும். 6ஆம் இடத்துக்கு அதிபதி லக்கணம், தொழில், அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு ரீதியில் வருமானம், பிஸ்னஸோ ஏதோ ஒரு ரீதியாக. சுக்கிரன்னா மனைவின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவர்கிட்ட இருக்கிற அவர் கஸ்டடியில் இருக்கிறனால அவர் மனைவி தானே. அப்போ அவர் மனைவி தான் சம்பாரித்து அவங்களும் நல்ல வருமானம் உள்ளவங்க தான் கொடுக்குறாங்க. சந்தோஷமாகவும் இருக்கிறார். பின்னாடி சூரிய தசையில் சொல்கிறதுக்கு ஏதாவது நல்லது இருக்கா? சூரிய தசை, அதாவது இங்கே சுக்கிரன் சூரியன் சந்திரன் லயனாக வரும். இப்போ சுக்கிரதசை முடிய போகும்போது அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 57 வயசு ஆயிரும். சூரியன் ஒரு 6 வருஷம் 63 வரைக்கும் பிரச்சனை கிடையாது. சூரியன் பிரச்சனை 1 வாரம் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் என்னதான் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி கூட 12ஆம் இடத்துல இருக்கிற சுகபோகத்தை கொடுக்கத்தான் செய்வார்கள். கொஞ்சம் ஏதோ பரவாயில்லை. ஆனால் சந்திர தசை அவருக்கு டிஸ்டர்பை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும் ஏதாவது ஒரு ரீதியில். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் ஆய்வுக்கு நம்ம எடுத்து உள்ளோம். இதுதான் நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை பார்க்கணும். கல்யாணம் ஆகியும் திருமணம் ஆகி அங்கே கணவன் மனைவி இல்லாத ஜாதகம் கூட நிறையா இருக்குது, அதெல்லாம் போடலாம். ஆனால் இந்த ஜாதகர் வசதி வாய்ப்போடு இருக்கிறவர், அதையும் சொல்லிடுறேன். இது எப்படி அப்படின்னா லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கார். சனியோட வீட்டில் இருந்த உடனே அவருக்கு கெடலை. அந்த இடத்துல செவ்வாய் பார்க்குறாருன்னா அவர் 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் பார்க்குறாரு. செவ்வாயின்னு பாவக்கிரகம் எடுக்க வேணாம். சனியோட வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்தவனை சனியை குருவே பார்க்குறார். அவர் சனி வக்ரம் ஆகி போய் விட்டார். சனியோட கெடுவலனுக்கு சேரத்தான் கூடாது. இல்லை பார்வை, நேரடி பார்வை வரக்கூடாது. அவரோட வீட்டில் இருந்தவன குரு வலு இழந்துருவாருன்னா அதெல்லாம் கிடையாது. சரி, செவ்வாய் பார்க்குறாரு,
பாவர் அந்த மாதிரி ஆயிருமுன்னா செவ்வாய் வந்துட்டு இந்த லக்னத்துக்கு வந்து நண்பர், 5ஆம் இடத்துக்கு அதிபதி. குருவும் செவ்வாயும் நண்பர்கள். இப்போ நண்பரை நண்பர் பார்க்கும்போது சந்திக்கும் போது அது எப்படி பாவக்கிரகங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப பாவத்துவம் அடையதான் இங்கே தான் பார்த்துக்கணும். சனி, செவ்வாய், தேய்புரை சந்திரன், ராகு இவர்களோடு சேர்ந்த ராகு தான் பாவத்தம் அடையும். இந்த இடத்துல 12ஆம் பாவகத்தில் சுகபோகத்தை சுக்கிரன் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். அப்போ இங்கே அதுக்கு தான் நான் வந்து முறைகேடான தாம்பத்தியம்னு போடாமல் அப்படி போடலாம், அது தவறாகி போயிடும். அதனால தான் திருமணம் ஆகாமல் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, நம்ம வந்து யாரையும் மனசு புண்படுற மாதிரி பேசிடக்கூடாதுல்ல. இந்த இடத்துல இதை நியாயப்படுத்துறவங்களுக்கு அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், காரணங்கள். அப்போ என்ன இருக்கும், அந்த அம்மா சொல்லும் என் கணவர் சரியில்லை, அந்த நேரத்துக்கு இவர் தான் எனக்கு உதவி பண்ணினார், இல்லாட்டி எனக்கு வேலையை வாங்கி, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். இவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது 2 பேருமே இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு குழந்தை பிறக்கவில்லை, அதுவும் சொல்லிடுறேன். பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆய்வு பண்ணணும், இருந்தாலும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அது எப்படிங்க அப்படின்னா, குரு வந்து 3ஆம் இடம் என்ன தான் இருந்தாலும் மறைவு ஸ்தானம் தான் காரகம். குழந்தைன்னு அந்த மறைமுகமாக இருக்குது. இவருக்கு அந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான அந்த பாவகத்துக்கு அதிபதி சனி வக்கரமாயிட்டார். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தன் பாவகத்துக்கு 8இல் மறைஞ்சு லக்னத்துக்கு 12இல் மறைகிறார். ஆட்சியாக தான் இருக்கிறார். அப்போ குழந்தை இருக்குது, அவருக்கு சொந்தமான குழந்தை இல்லை. புரியும் நினைக்கிறேன். ஆட்சியாக இருக்கிறார், அப்பான்னு கூப்பிட்றதுக்கு குழந்தை இருக்குது, அவருடைய குழந்தை கிடையாது. இப்படித்தான் இதில் ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணணும். இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் மாறும். சரிங்களா? இப்போ நமக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.